பிரபஞ்சானந்தா தேவசிவான சுவாமிகளுடைய திருவடிகளை தொழுது இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பினை நன்றியினை தெரிவித்து வரவேற்கிறோம். வள்ளிக்கும்மி குழுவை சேர்ந்த பெரியவர்கள், அன்பர்கள், கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு அதிகாலையிலேயே புறப்பட்டு சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று மதுரையிலே இருந்து நம்முடைய அழைப்பினை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிலே திறப்பு விழாவினை மிக அற்புதமாக செய்ததோடு அல்லாமல் நம்மை எல்லாம் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பிரபஞ்சானந்தா தேவசிவானி சாமிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிலே எங்களுக்கு எல்லாம் எப்போதுமே இந்த துறை சார்ந்த அறிவினை ஊட்டுவதோடு அல்லாமல் உணர்ச்சியை தூண்டி கைத்தறி நெசவு தொழிலை இந்த உலகத்திலே எப்போதும் அழியாமல் காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து அதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இரவு பகல் மாறாமல் வழிகாட்டி கொண்டிருக்கிற எங்களுடைய கைத்தறியினுடைய காவலராக விளங்கக்கூடிய கைத்தறி விஞ்ஞானி டாக்டர் காரப்பன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலேயே மூத்த கல்வியாளர், காந்தியத்தினுடைய வாழ்வை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 96 வயதிலே கூட எங்களை எல்லாம் அழைத்து அதற்கான ஆலோசனையை வழங்கி எப்போதும் தளராமல் இருக்கிற எங்களுடைய கொங்கு மண்டலத்தினுடைய கோமகன், காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் மார்க்கண்டையன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பினையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஐயா வந்துங்க தமிழ்நாட்டிலேயே துணைவேந்தர்கள்ல மூத்த வயது உள்ளவர். அவருடைய வாழ்த்தெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் தேவை. இந்த அருமையான நேரத்தில் அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகம் எப்போதுமே எங்களுக்கு கதவனை திறந்து வைத்து வாருங்கள் அன்பு காட்டுகிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு இலக்கிய சேவை என்று சொன்னால் இரவு பகல் பாராமல் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய பட்டிமன்ற குழுவினுடைய தோழர், அன்புக்குரியவர், காரைக்காலில் இருந்து விடிய விடிய தூங்காமல் வருகை தந்திருக்கிற நேதாஜி இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர், அன்பிற்கும் மரியாதைக்குரிய மூணாவது மணிய பிள்ளைக்கு நேரத்தில் அன்போடு அழைக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய குமரூர் கல்லூரினா நானே கிட்டத்தட்ட 33 வருஷம் வாத்தியாரா இருந்தேன். அந்த காலேஜுக்குள்ள போகணும்னா யோசனை பண்ணுவேன். அது கோடீஸ்வரர் இருக்கிற கல்லூரின்னு நாங்க பிரின்சிபாலிட்டி அதான் நானும் நம்முடைய ஐயா முருகேசன் அவர்கள் சொன்னோம். ஆனா அங்க போய் பார்த்த பின்னால தெரிஞ்சது அவனாசிலிங்க பல்கலைக்கழகம் மாதிரியே உள்ள ஒரு பெரிய தறி பண்டறை வச்சிருக்காங்க. இது மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். அந்த பிரின்சிபல் அம்மா வந்து அவ்வளவு எங்களை உட்கார வச்சு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணும் செய்யற வாங்கினாங்க. அந்த குமரகுரு கல்லூரியில நம்முடைய கைத்தறி நெசவு தொழில் பயிற்சியினுடைய தலைமை பயிற்சியாளர், நம்முடைய சாமியினுடைய பெயரை தாக்கி இருக்கக்கூடிய சமத்தூர் தெய்வசிராமணி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்போம். நம்முடைய இந்த கூடத்திற்கு, பயிற்சி அரங்குக்கு பல வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய வேணுகோபால், நம்முடைய பக்கத்தில் இருக்காரு வேணுகோபால் அவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பயிற்சி முகாமை தொடங்க வந்து பயிற்சி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் சொன்ன உடனேயே செலக்கரைச்சல் பரமசிவம் போன பொங்கல் விழாவில் என்னுடைய முருகனோடு நானும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி தமிழா நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருந்த போது பரமசிவம் கூட எங்கள் ஊர் கிராமத்துக்கு சேர்ந்தவர் வள்ளிக்கும்மி அங்கே அழகாக நடத்தி காட்டினார். அவர் ஒரு விபத்தினால வர முடியவில்லை. அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை நான் செய்வதை விட செட்டிப்பாளையத்திலிருந்து அன்பர் அற்புதமான வள்ளிக்கும்மி காளை, என்ன காளைங்க, இளம் காளைகள், இந்த குழுவை சேர்ந்த அன்பர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊர் தான், நீங்க கவலைப்படுவீங்கன்னா அவங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வராட்டி கூட எனக்கு அற்புதமான இந்த வள்ளிக்கும்மியை அரங்கேற்றி நம்ம எல்லாம் பரவசப்படுத்தியிருக்கிற இளம் காளை இந்த வள்ளிக்கும்மியினுடைய குழுவை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தனை பெரியவர்களுக்கும் நடனமாடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் குழுவின் சார்பில் அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய சொல்லலாம்.
ஏன்னு கேட்டீங்கன்னா கணேச அண்ணன் இங்க இருக்காரு. நம்முடைய முருகேசன் இந்த கைத்தறி பயிற்சி மையத்தை தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் என் கூட தொடர்ந்து பயணிக்கிறார். அண்ணன் கணேசன் அவர்கள் இங்கே அவர் பின்னால் இருந்து அவர் இருக்கிற முகத்தை காட்டாட்டி கூட அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவிக்க வேண்டும். இன்னொன்னு சொல்லணுங்க, இந்த பயிற்சி மையத்தை இன்னைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சா 12 வருஷத்துக்கு முன்னாலே மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அது மாதிரி இந்த பயிற்சி மையத்தை தமிழ்நாட்டில 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெள்ள கோயிலே தொடங்கி அதை தொடர்ந்து திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய வெள்ளகோயில் நடராஜன் அவர்கள் மேடைக்கே வரமாட்டேங்கிறார். அவரை என்னையெல்லாம் கூட்டிட்டு போய் ரொம்ப மரியாதை படுத்துவார். ஒவ்வொரு ஆண்டு விழாவும் அவர் வந்திருக்காரு. அவரையும் குடும்பத்தோடு வந்திருக்கிற அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். என்னுடைய அன்புக்குரிய அண்ணனுடைய குழந்தைகள் 2 பேர் வதமச்சேரிலிருந்து வந்திருக்கார். தமிழ் பிரபு, பிரகாஷ் என எங்களுடைய குழந்தைகள் குட்டி குழந்தைகள் இருந்து கைத்தறியில எது மாதிரி புதிய நுட்பங்களை வேணுமோ அல்ல இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து கண்டுபிடிச்சு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இங்க வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய அண்ணா தர்மராஜ் முன்னாலேயே பேனர் வச்சிருக்காரு, சிறுமிக்கு தர்மராஜ். அவர் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தவர். சொசைட்டி ராதாகிருஷ்ணன் அவர் நல்ல மேனேஜர். அவர் இந்த நிறுவனத்துல இருந்து டிசைன் அவர் தான் கற்றுக் கொடுக்க போறாரு. பிரகாஷ் இங்கே நம்ம பிரகாஷ் வாங்க வாங்க பிரகாஷ் வாங்க. இந்த பயிற்சி மையத்துக்கு அவரு தான் இந்த கைத்தறி இயக்க போறாரு. பிரகாஷ் அவர் எல்லாம் வாழ்த்து வந்து தம்பி குமரன் வாங்க. அம்மா ஏன்னா அம்மாவை பத்தி நான் நிறைய பேசலாம். அதாவது இந்தியாவில ஜவஹர்லால் நேரு முதல்ல பிரதமர் ஆன போது உள்துறைக்கு இரும்பு மனிதரை வச்சாங்க. பொருளாதாரம் வேணும் இல்லைங்களா, அந்த பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டிலே ஒருத்தர் தான் வேணும்னு சொல்லிட்டு அதற்காக ஆர்.கே. சண்முகம் செட்டியார், இளைஞர்களுக்கு தெரியாது, பழையவர்களுக்கு ஆர்.கே. சண்முகம் செட்டியாருடைய பேத்தி இந்த தேசத்துடைய சுதந்திர வரலாற்றுக்கு இடம் பிடித்த பேத்தி. நீங்களாம் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நல்லா பார்த்து உங்களுக்கு கை தட்டி அவங்களை வணங்குங்க. ஆர்.கே. சண்முகம் செட்டியார் சிலையை வேணா பார்க்கலாம். தினத்தந்தி ஆபீஸ்ல இருக்கால ஆர்.கே. ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல்ல பரம்பரையை சேர்ந்தவங்க அவங்க வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க தொடர்ந்து பயணம் பண்றாங்க. நம்மளோட கூடவே வருவாங்க. அம்மா வரவேற்கிறதுல முருகேசனோட சேர்ந்து நான் ரொம்ப பாராட்டேன். இது மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்களை எல்லாம் இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து வரவேற்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்முடைய ஹேண்ட்லூம் முருகேசனை பத்தி பேசணும்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். நான் ராமலிங்க செட்டியார் ஸ்கூல்ல அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் இருந்த போது கிட்டத்தட்ட 5 வருஷம் காலையில சாயந்தரம் காலையில விடவே மாட்டார். பள்ளிப்பணியை பாதிக்க கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா இருந்தவர். 5 ஆண்டு காலம் சிந்தித்த அந்த சிந்தனையினுடைய விளைவு அதற்கெல்லாம் தலைவராக இருந்தவர் நம்முடைய ஐயா காரப்பன் பத்தி நிறைய பேசலாம். அவர் மட்டும் கைத்தறி தொழிலுக்கு அவர் இல்லைன்னு சொன்னா இந்த அளவு கைத்தறி நம்முடைய கோவை பகுதி மட்டுமில்ல இந்திய அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் டெல்லியிலே பார்லிமெண்ட்ல போய் பேசக்கூடிய தகுதி பெற்ற அவருடைய யாருங்க காரப்பன் ஐயா. டெல்லியில பார்லிமெண்ட்ல வருஷம் பேசுறாரு. அவர் 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்தியாவில் யாருமே கைத்தறிக்காக இது வரைக்கும் புத்தகம் எழுதல. 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சிறுமைக்கு ஒரு பெருமை ஐயான்னு சொன்னா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டாம், அந்த ஊருக்காருக்கு தெரியும். இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த விழாவில் இன்னொருத்தர் இருக்காருங்க, அரசு கல்வி தேர்வுத்துறையினுடைய ரீஜனல் டைரக்டர் சேகர். எங்க அவரு இங்க போயிட்டு வரேன்னு போனாரு. ஐயா இருக்கீங்களா சேகர்? ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய SSLC +2 பரீட்சைக்கு அவர் தான் ரீஜனல் டைரக்டர். ஏன்னா பறக்கப்படையை போட்டவர் அவர் தான். அவர் அடக்கம் கருதி நான் மேடைக்கு வரமாட்டேன், நான் பேச மாட்ட முடியும், நீங்க இருக்கும்போது நான் எடுத்து பேசுறேன் பாரு. அதனால அவர் வந்திருக்காரு. அவரை இந்த நேரத்தில் வரவேற்போம். நம்முடைய கைத்தறி நெசவு தொழில் என்று சொன்னால் கோயம்புத்தூர்லயே நெசவாளர் காலனி இன்னைக்கு வரைக்கும் பெருமை வாய்ந்த இடமாக இருக்கிறது. அந்த நெசவாளர் காலனியில முதல் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருடைய மகன் பூமார்க்கெட்ல நம்முடைய ஐயா மோகன், அவங்க தான் குடும்பம். அந்த நெசவாளர் குடும்பத்துக்கு அவங்க அப்பா தான் தலைவர் இருந்தார். அவரெல்லாம் போயிட்டார். இல்ல இருந்தாலும் அவர் பேர் சொல்றதுக்கு அவருடைய மகன் இருக்காரு. அவரை அழைத்திருக்கிறோம். மோகன் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இதை நான் சொல்லி என்ன ஆகுது நம்ம குடும்பத்துல அவர் கடைசியில் தேனியில் போய் கல் எடுத்து வீசிடுவாரு. ஆமா, ஜெகதீசன் இருக்காரு. ஜெகதீஷ் சாவுக்கட்டுப்பாளை ஜெகதீசன் இந்த தறிக்க காரணம். இந்த தறியை கொண்டு வந்து நிர்மாணம் பண்ணவரை ஜெகதீசன் தான். சாவுக்கட்டுப்பாளை உண்மையில அவர் கைத்தறி, அவர் கலைஞர். அவர் தான் இன்னைக்கு வாழ வைக்கக்கூடிய இந்த கைத்தறியை வாழ வச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர். அவரெல்லாம் இருந்ததுனால இந்த தறியை கொண்டு வந்து வைக்க முடிஞ்சது.
இந்த தொழிலுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அவர் குடும்பத்தோடு வந்திருக்காரு. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். தேனியிலிருந்து நேற்றைக்கு சாயந்தரமே புறப்பட்டார். தேனியிலிருந்து ஆட்சி முருகேசன் ஐயா வாங்க. ஆட்சி முருகேசன் நம்முடைய இயக்குனர், இந்த நிறுவனருடைய சொந்த அண்ணன் வாங்க வரமாட்டீங்களா முன்னால? ஆமா, ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லை. நான் கூட ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டேன். அவர் தூங்கவே இல்லை. தம்பி உடையான் படை கஞ்சான்ங்கிற மாதிரி தம்பி அவர் அண்ணன் நேற்று சாயந்தரம் வந்துட்டாரு. வந்ததுக்கு தூங்கவே இல்லை. அவர் என்னையும் கூட்டிட்டு வரக்கு வந்துட்டாரு, கொண்டை விட்டுட்டாரு. அப்படி அவர் இந்த தொழிலுக்காக நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தேனி வரைக்கும் நான் கூடவே வர்றேன். எங்க ஏரியாவில் நெசவாளர்ல நான் முன்னாடி இருந்து செய்யறேன்ட்டாரு. ஐயா காரப்பனையா பாத்துக்கு தேனிக்கு அவர்தான் தேனி. ஆமா, தெற்கு மாவட்டம் நான் பாத்துக்கிறேன். அதனால அவரையும் நான் அந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து வரவேற்கிறோம். யாராவது தயவு செஞ்சு சீடர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவர் வந்தோடனே சாமி எங்கிருந்து தான் தேடினாரு. அவர் முன்னாள் உட்கார்ந்துருக்காரு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப இந்த நேரத்துல இந்த கைத்தறி துறையானது தொடர்ந்து இந்த நம்முடைய நாட்டிலே மட்டுமல்ல உலகம் பூரா போய் அதை செழிக்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய கைத்தறி முருகேசனுக்கு தான் இருந்தது. அதைத்தான் சேர், அந்த பெருமை முழுக்க இவருக்கு தான் சேர். ஏன்னா என்னை விடாம பின்னாலேயே வந்தார். ஐயோ கோவப்பட்டாலும் சரி சரிம்பாரு, நான் சத்தம் போட்டாலும் ஐயா அண்ணாம்பாரு, காரப்பனைய சத்தம் போட்டாலும் கேட்டுக்கு ஒரு மாணவன் மாதிரி இந்த தொழிலுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கிற இவர் ஒரு பெரிய தொழிலதிபர். கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மலேசியாவில் கடையை நடத்தினவர். ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தொழிலதிபர் இந்த வீட்டுக்குரியவர் வந்தார். தட்டி கொடுத்து போனார். தம்பி இந்த வீடு உங்களுதான், நீங்க பார்த்து செய்ய போயிட்டார் ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்படிப்பட்ட அன்பை பெற்றவர். என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு அன்பை பெற்றவர். நான் என்ன சத்தம் போட்டாலும் அண்ணா நான் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அப்படிப்பாரு. அவ்வளவு ஒரு அன்புக்குரியவர். அவருக்கு பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் பெரிய மனம் இருக்கிறது. அவருக்காக கை தட்டுங்க. அவர்னால இந்த நிகழ்ச்சி நடக்கணும். அவருக்கு நிகழ்ச்சி நடக்கும். அவருடைய ஈடுபாடு எத்தனை காரணம். நான் அடிக்கடி கோவப்படுவேன். ஐயா என்ன விட கோவப்படுவார். சிறுமகளுக்கான சத்தம் மணியண்ணா கேட்க மாட்டேங்க சொல்றது சரி. ஏன்னா அவ்வளவு ஒரு கோபம் வந்தாலும் அவரிடத்துல என்ன உண்டு, அரவணைக்கிற தன்மையும். இந்த தொழில்நுட்பத்துல காரப்பனையா மாதிரி யாருமே இல்லை. நானெல்லாம் நூல் சுத்துற போது ராட்டையெல்லாம் சுத்துவோம். வீட்டுக்காரி வந்திருக்கிறா போல தார் சுத்தினா கையில பூரா என்ன ஆயிரு ரத்தம் வரு. அந்த கஷ்டமே வேண்டாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா, நாங்கெல்லாம் வந்துட்டோம், வேற வாத்தியார் வேலைக்கு வந்து எல்லாம் மாறிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நெசவாளர்களுக்கு அப்படி சுவிட்ச தட்டுனா ராட்டை ஓடுது, தார் சுத்துது. வேணுபாப்பார் உண்மையா இல்லைங்களா? ஐயா கண்டுபிடிப்பு எல்லாமே தெரியும் இல்லையா? தமிழ் பிரகாஷ் ஐயாவுடைய சீடர்கள் அவங்க எல்லாம் இவருடைய இதை கேட்டுதான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நடராஜன் அப்படித்தான், என்ன சொன்னாலும் நடராஜ் எல்லாம் கேட்பாரு. ராத்திரி 1 மணிக்கு வாங்கணும்னு உடையாந்துருவாங்க. அந்த மாதிரி உணர்வு உள்ளவங்க. இவர் கண்டுபிடிச்சதை இன்னைக்கு எல்லா ஊரும் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. பல ஊருக்கு போயிடுச்சு. அதனால இப்படிப்பட்ட ஐயாவுடைய வாழ்த்துக்களாலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. நம்முடைய சாமிஜி பற்றி சொல்ல வேண்டாம். காரப்பனையா எந்த பாதைக்கு போனாலும் அவர் நம்ம பாதைக்கு வேணும், அவர் மாதிரி அறிஞர்கள் வேணும்னு சொல்லி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய 100ஆண்டு விழாவுக்கு இவரை அழைச்சு கிட்டத்தட்ட 50 ஆதீனங்கள் வந்திருந்தாங்க. திருப்பூர் பொங்கலூர் மடத்துல, பிரபஞ்சானந்த மடத்துல தனியாக கூப்பிட்டு நம்முடைய காரப்பனையா இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட வேண்டும், நீ மறக்காம சொல்லிரு, அவன் பேரை போடுறேன்னு சொல்லி எனக்கு கட்டளை இட்டார். அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பெரிய விழாவில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்த விழாவில் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சாமி வந்து இன்னைக்கு இந்த விழாவை தொடங்கி வைத்து அவரே பூஜை எல்லாம் பண்ணி திறப்புலா பண்ணியிருக்காரு. நம்ம மார்க்கெட்ல ஐயரை பத்தி நாம் சொல்லணும்னா, கோணவர கல்லூரியினுடைய ஹெச்ஓடி இங்க வந்திருக்காங்க. வாங்க மேல ராமகிருஷ்ணன் ஐயா, ஆமா உங்களை ரொம்ப அன்பால நான் உங்களை வரவேற்கிறேன். அதாவது கரியை பார்த்து நான் உண்மையிலேயே உங்க காலேஜ் பத்தி பிரின்சிபல் சொன்ன இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வாங்க வேற வாங்க சேர் பூங்குடி மேடம் வாங்க. ஏன்னா கைத்தறினா ஏதோ நம்ம ஒரு ஐயா சொல்ற மாதிரி தூசுறதா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. குமரூர் காலேஜ்ல போய் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய ஏரியா ஒதுக்கிட்டாங்க, மிகப்பெரிய ஏரியா. அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க. ஐயா ராமகிருஷ்ணன் வந்து நாங்க வெளியே வர வரைக்கும் விடவே இல்லை. இந்த தொழில் வேணும் வேணும், இந்த தொழிலுக்காக நீ எவ்வளவு நேரம் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப அன்பு காட்டினாங்க. என்ன வேணாலும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தொழிலுக்காக. அப்படிப்பட்ட அந்த கல்லூரியில இருந்து நம்முடைய ராமகிருஷ்ணன் ஐயாவும் திருமதி பூங்குடி அம்மா வந்திருக்காங்க. நம்முடைய இந்த சில்க் நிறுவனத்தின் சார்பில், இங்க இருக்கக்கூடிய சாமிஜியின் சார்பில், ஐயா காரப்பன் சார்பில், நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் மார்க்கண்டையன் சார்பில்
உங்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று, இந்த அவனாசிரியன் காலேஜ் சொன்னீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த காலேஜுக்கு நான் பக்கத்துல தான், ஒரே நிறுவனம் தான், நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்தேன். அந்த காலேஜுக்குள்ள யாரும் அனைவரும் போக முடியாது. ஏன்னு தெரியும் உங்களுக்கு, பூரா பொண்ணுங்க படிக்கிற காலேஜ். எவ்வளவு உலகம் நாகரிகம் மாறி இருந்தாலும் கூட நம்ம பொண்ணுங்க பாவாடை தாவணி போட்டு சேலை தான் கட்டணுங்கிற வழக்கத்தை வச்சிருக்கிற காலேஜ். என்னையே உள்ளோட மாட்டிக்கிட்டாங்க முன்னால, ஆம்பளைட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எப்போ இதுக்கு முன்னால் நடந்தது, நான் ஒரே கல்வி நிறுவனம் தான் ராமஜெட்டியார் ஸ்கூல் சொன்னோட, ஐயா நீங்க முதல்ல சொல்ல வேண்டாம், அவ்வளவு கட்டுப்பாடு அந்த கல்வி நிறுவனம், உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்து அவசரமுடைய அம்மா டீன் அவங்க வந்து கொஞ்சம் கூட சலிப்பு இருக்காது. ஐயாவோட போனா உட்கார வச்சு நீங்க எந்த வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் இருக்கும். தறி உள்ள போடுறதுக்கு ஐயாவை கூட்டிட்டு போய் எங்களை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. தறி போடுறதுக்கு இடம் போதுமான்னு கேட்டுதான் அவங்க செய்யறாங்க. அவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம். உலகத்திலேயே ஒருத்தர் வளர்ற குழந்தை, 1 வயசு குழந்தை, 3 மாச குழந்தை, 20 வயசு பையன், 14 வயசு பையன் என்ன சாப்பிடணுங்கிறத உலகத்திற்கு காட்டி கொடுத்துட்டு இப்படிதான் சாப்பிட்டா ஊட்டச்சத்துல உள்ள மனுஷனா மாற முடியுங்கிறத அவங்கதான் செஞ்சிருக்காங்க. சத்துணவு பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு அவங்க தான் அந்த சத்துணவுங்கிறது என்னங்கிறது சொன்னவங்க. அந்த கல்லூரி மானம் காக்கிற நெசவு தொழிலை கண்டிப்பா நீங்க அடுத்த தலைவரை கொண்டு போவதற்காக நம்மளை எல்லாம் கூப்பிட்டு, ஐயாவை கூப்பிட்டு தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு மீண்டும் முறை நான் உண்மையில நன்றி சொல்லுவேன். ஐயா சொல்றாரு, மறந்துடாத மணியன்னா, அவர் என்னை விட 5 வயசு என் மேல இருக்கிற அன்புல. ஆனா அவினாசி யூனிவர்சிட்டி மேல அவர் தூங்க ராத்திரி 11 மணிக்கு என்னை கூப்பிடுவார். நாளைக்கு கூப்பிட்டாங்கன்னா மணி காலையில அப்படி பாரு, சரிங்க யார வந்துடுறாரு. அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்களா வந்திருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் சொல்லவே வேண்டாம். தமிழ்நாட்டிலேயே அது கோயம்புத்தூர்ல அந்த காலத்துல பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் இங்க வந்து படிக்க ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்த ப்ரொஃபஸர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல மகிழ்ச்சியை சொல்லி, ஐயாவை சொல்லணும்னா மணிக்கணக்கில் சொல்லாங்க. நம்முடைய தொழிலதிபர் டாக்டர் மகாலிங்கம் ஐயா அவரோடு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பயணம் செய்தவர். ஏன்னா மகாலிங்க ஐயா இவரை விடவே மாட்டார். வயதான காலத்தில் கூட எங்களுடைய குமரகுரு காலேஜுக்கு வந்து நீ காந்தியன் தாட்டை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அதற்காக தொடர்ந்து காலேஜ் போயிட்டு இருந்தவர். எனக்கு தெரியும், நான் அவரை பார்ப்பேன். அப்படி போய் காந்தியன் தாட்டை சொல்லிக் கொடுத்தவர். இன்றைக்கு இந்திய அளவில் காந்திய தத்துவத்தை ஒரு மனிதர் தன் வாழ்நாளிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார், நமக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிறார் சொன்னா நம்ம ஐயா மார்க்கெட்டை தான். ஆமா, ஏன்னா அவரை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் படிச்சவங்க, எல்லாரும் படிச்சு பெற்றவங்க. இவருடைய மாணவர் டாக்டர் கோபால் என் வீட்டுக்கு பக்கத்தா இருக்காரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், IAS அகாடமி நடத்தி அந்த காலத்துல முதல்ல தொடங்கினார். அவர் மாணவனாக இருந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த காலத்துல ஒரு பையனை ஒரு வாத்தியார் அடிச்சிடுறாரு, காரணம் எல்லாம் அடிச்சிடுறாரு தெரியாம கோபத்துல. ஆனால் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் அவர் முடியாதுட்டாரு. அந்த மாணவனுக்காக அந்த காலத்திலேயே உண்ணாவிரதம் இருந்த ஒரு ஆசிரியர் பிரமுகர் கைதட்டை ஒரு மாணவனுக்காக தன்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே உள்ளரங்கத்துக்குள்ளே உண்ணாவிரதம் இருந்த ஆசிரியரை இன்னைக்கு பார்க்க முடியாது. அந்த காலத்தில் உண்ணாவிரதம் இருந்தார். அந்த ஆசிரியரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு இன்னைக்கு அந்த மாணவனுடைய நண்பர், அவர் இன்னைக்கு கூப்பிட முடியல, டாக்டர் கோபால் அவர் பக்கத்தால தான். அது நிறைய நம்ம நிகழ்ச்சிகள்னால நம்மளால முடியாம போயிடுச்சு. அவர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. அவருடைய அந்த மாணவர் இன்னைக்கும் ஐயாவுக்காக 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடியவர். அவரோட நான் பழகிட்டு இருக்கனால எல்லாம் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு மகான் மாதிரி உள்ளவர். நேற்றுக்கு நானும் நம்முடைய முருகேசரியாவுக்கு போகும்போது அந்த வயசுல கூட எந்திரிச்சு பழனிக்கு போயிருந்தாரு. கூட்டிட்டு போயிருந்தாங்களா போன 4 நாளைக்கு கொண்டாங்க. விஞ்சிலேயே மேல போய் இந்த 96 வயசுல பழனிக்கு நான் போக மாட்டேங்கிறோம். போய் சாமி கும்பிட்டு பஞ்சாமிரத்தை 2 பேர் கொடுத்தாரு. பாருங்க, முருகன் கூட இருந்தாங்க பட்டிமன்ற வாத்தியார்.